அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு முக்கியமான பதிவுங்க. அனைத்து பெண்களுமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு. கட்டாயம் இந்த பதிவ முழுமையாக பாருங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதாவது சின்ன தவறுகள்ல இருந்து பெரிய தவறுகள் வர நான் இந்த பதிவுல ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே வரேங்க. இது வந்துட்டு சில பெண்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் ரொம்பவும் சந்தோஷம். ஆனா தெரியாம இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இத சொல்றதுக்கு பெரியவங்க யாரும் இல்ல அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த பதிவு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீட்டிற்குமே பெண்கள் வந்துட்டு விளக்கேற்றி வந்த மகாலட்சுமி தாங்க. அந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி குடும்பம் நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குடும்பமானது ஒரு கோவிலாக மாறும். செல்வ செழிப்புடன் இருக்கும். எப்போதுமே வீட்டில் சந்தோஷம், நிம்மதி இருக்கும். அவங்க வந்துட்டு தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகளால் இந்த நிலைமைகள் எல்லாமே தலைகீழாக மாறி எப்போதுமே வீட்டில் வறுமையும், தரித்திரமும் குடிகொண்டு இருக்கும். இத மாதிரியெல்லாம் அவங்க செய்யாம இருப்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. வாங்க பதிவை பார்க்கலாம். இப்போ என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் என்னங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை என்று வீட்டில் இந்த தவறுகளை செய்தால் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உள்ளதுங்க. இதுவரை நீங்கள் அறிந்திடாமல் இருந்த தவறுகள் செய்திருந்தாலும் பரவாயில்லை. இனி இந்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருப்பது நம்முடைய குடும்பத்திற்கே நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை என்றாலே வீட்டில் இருக்கும் பெண்கள் தலைக்கு குளிப்பதை ஒரு வழக்கமாகவே வச்சிருப்பாங்க இல்லையா? கூடுமான வரை தலைக்கு குளித்துவிட்டு தலையிலிருந்து முடியை வீடு முழுவதுமே உதிராமல் பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை வீடு முழுவதும் முடி சிதறி கிடப்பது என்பது வீட்டிற்கு தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றே சொல்லலாங்க. அதாவது தலையை நன்றாக துவட்டிவிட்டு முடியின் நுனியில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்பவும் நல்லதுங்க. வீட்டில் ஹால் முழுவதுமே முடி அங்கங்க சிதறி கிடப்பது அப்படி கிடந்தால் ஒரு தரித்திரத்தை கொடுக்கும் என்றே சொல்லலாங்க. அடுத்தபடியாக வாரத்தில் மற்ற நாட்கள் கூட குளிக்காமல் சமையலறைக்கு சென்று நாம சமையலை தொடங்கலாம். ஆனால் கூடுமான வரை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது குளித்துவிட்டு அக்னி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் கொடுக்கணுங்க. வேறு வழியே கிடையாது. எங்கள் வீட்டில் காலையிலே எழுந்து குளிப்பதற்கு நேரமில்லை, 6 மணிக்கு சமையலை தொடங்கணும், என்ன செய்வது என்று நினைப்பவங்க கங்கா ஸ்நானம் செய்து கொள்ளலாங்க. அதாவது பல் துலக்கி முகம் கழுவிட்டு கையில் சிறிதளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு கங்காதேவியை மனதார நினைத்து கொண்டு தலையில் அந்த தண்ணீரை தெளித்துக்கோங்க. அதன் பின்பு சமையலறைக்கு செல்லுங்கள். அடுத்தபடியாக புது துணிகளை வெள்ளிக்கிழமை என்று துவைக்கக்கூடாதுங்க. அப்படி என்று சாஸ்திரமே சொல்கிறதுங்க. புது துணியை நாம் அணிந்து கொள்ளலாமே தவிர அன்றைய தினம் புது துணியை நாம் துவைக்கக்கூடாது. இப்படி வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, மற்ற எந்த தினங்களாக இருந்தாலுமே நம்முடைய வீட்டை கூட்டி சுத்தம் செய்வோம் இல்லையா? இப்படி வீடு கூட்டும்போது இடையே அவசரமாக வேறு ஏதாவது ஒரு வேலை வந்துவிட்டா உடனடியாக கையில் இருக்கும் துடைப்பத்தை அந்த இடத்திலேயே போட்டுவிட்டு குப்பையை அப்படியே விட்டுவிட்டு ஓடிவிடக்கூடாதுங்க. வீட்டை கூட்டி வந்த குப்பையை ஒரு முறத்தில் அள்ளிவிட்டு துடைப்பத்தை ஒரு ஓரமாக நிற்க வைத்து விட்டு தான் செல்ல வேணுங்க. கூட்டும் வேலையை குறிப்பாக அதாவது வெள்ளிக்கிழமை என்று பாதியில் நிறுத்தி கொண்டு நாம் செல்லக்கூடாது. அதாவது உதாரணமாக நாம் கூட்டிக் கொண்டே இருக்கும்போது பாதியில் விட்டு வந்து சமையல் வேலையை பார்ப்போம். இல்லை வெளியில் யாராவது கூப்பிட்டா துடைப்பத்தை அப்படியே போட்டுவிட்டு வெளியே போய் கதைகள் எல்லாமே பேசிவிட்டு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் கூட்டத் தொடங்குவோம். இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று கையில் துடைப்பத்தை எடுத்து விட்டாலே வீடு முழுவதுமாக கூட்டி சுத்தம் பண்ணி குப்பையை அள்ளி குப்பையை கூடையில் கொண்டு விட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுங்க. பெண்களே இதை கவனமாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை என்று உப்பை நம்ம கைகளால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டிலிருந்து உப்பு வெளியே செல்லக்கூடாதுங்க. ஆனால் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் கண்டிப்பாக அன்னைக்கு அதை கொடுக்கக்கூடிய சூழல் வந்தாலும் கூட தர்ம சங்கடமான நிலை, யாரோ உப்பு கேட்டுட்டாங்க, உங்களால் கொடுக்க முடியலை என்று சொல்ல முடியாது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உப்பை அதாவது நீங்கள் கொடுக்கும்போது உங்களை விட்டு ஒரு 2 அடி தூரம் தள்ளி கீழே வச்சிடுங்க.
அவங்க அதை எடுத்து செல்லலாம். ஆனா, அவர்கள் அந்த உப்பை எடுப்பதற்கு முன்னாடி அவங்களிடமிருந்து ஏதோ ஒரு பொருள் அரிசியோ, இல்ல பருப்போ, இல்ல வெல்லமோ ஏதோ ஒரு பொருளை ஒரு கைப்பிடி அளவு வச்சுட்டு, அதற்கு பதிலாக இந்த உப்பை எடுத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லலாங்க. இது வந்து ஒரு மாற்று வழி என்று நமக்கு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. வேறு வழியே இல்லை என்றால் தான் பண்டமாற்று முறையை பின்பற்றலாம். ஆனா, கூடுமானவரை வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டிலிருந்து உப்பை வெளியில் கொடுக்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க. ஒரு சில குடும்பங்கள்லலாம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு இலை போட்டு சாப்பிடுற பழக்கத்தை வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த அப்படி உறவுகள் எல்லாமே இருந்து நம்ம சாப்பிடும்போது, இலையில் வந்துட்டு பெண்கள் வந்து சாப்பாடு பரிமாறும்போதோ, உப்பை வைக்கும்போது அந்த சாப்பாட்டின் மேல படும்படி வைக்கக்கூடாதுங்க. இலையின் ஒரு ஓரத்துல ஈரம் இல்லாத இடத்துல தான் உப்பை வைக்க வேண்டும். அதுவும் கையில் உப்பை பரிமாறக்கூடாதுங்க. கரண்டியால் தான் உப்பை எடுத்து பரிமாறணும் என்பது ஒரு சாஸ்திரத்திலே இருக்கிறதுங்க. பெண்கள் இதை கவனமாக இந்த பதிவை பார்த்துட்டு அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாதுங்க. தினந்தோறும் இந்த பதிவுல சொன்ன மாதிரி கடைபிடிச்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.